ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. உலகத்திலே அதிக புளிப்பு சுவை கொண்ட ஒரு புளிங்க. ஆமாங்க, இந்த புளியம்பழத்தை உலக நாடுகளில் எப்படிலாம் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டில் இந்த பழம் எங்கே ஃபேமஸாக காணப்படுது, மேலும் இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த பழத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பற்றியான விளக்கங்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க. அநேக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பழம் உலகத்திலே அதிக புளிப்பு சுவை கொண்டதுங்க. இந்த பழத்தை பற்றி தெரிந்தவங்களுக்கு இந்த பழம் அருகே போனாரோ இந்த பழத்தை பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறும், மேலும் பல்லு கூசும். அவ்வளோத்துக்கு புளிப்பு சுவை கொண்டதாங்க இந்த பழம். இந்த பழமானது நம்ம நாட்டில் கேரளாவில் அதிக ஃபேமஸாக காணப்படுதுங்க. உணவு வகைகள், எல்லா உணவு வகைகளும் இதை பயன்படுத்துறாங்க. இந்த பழத்தை அங்கே இரும்பன் புளின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மேலும் இந்த பழத்தோட அமைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா மென்மையான தோல் மற்றும் ஜூசியான சதைப்பற்றோட இந்த பழம் காணப்படும். நீள்வட்ட ஷேப்ல இந்த பழம் இருக்குங்க. பழத்தை கட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார் ஃப்ரூட்டோட ஷேப் இந்த பழத்துல இருக்கும். மரத்தின் இலைகள் அடர்த்தியாக காணப்படும். பூக்கள் கண்ணை கவரக்கூடிய ஊதா நிறத்துல அட்ராக்டிவா காணப்படுதுங்க. மேலும் இந்த பழமானது ஆண்டு முழுவதும் கிடைக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு மரம் தாங்க இந்த பிலிம்பி பழத்தோட மரம். இந்த மரமானது 15 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதை நட்ட 5 அல்லது 6 வருடங்கள்ல காய்க்க தொடங்கும். இந்த இலைகள் மிக அடர்த்தியாக காணப்படும். காய்கள் கொத்து கொத்தாக காய்க்க தொடங்கும். இந்த மரத்திலிருந்து வருடத்திற்கு 50 கிலோ பழம் வரை பறிக்க முடியும். சரிங்களா? இந்த பழத்தை என்னென்ன பெயர்கள் எல்லாம் கூடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிலிம்பி பழம், புளிச்சங்காய், புளிச்சிக்காய், இரும்பன் புளி இப்படின்ற பல பெயர்கள்லாம் அந்த ஊருக்கு ஏற்றபடி கூப்பிடுறாங்க. இந்த பழத்துல காணப்படக்கூடிய சத்துக்களை பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, ஏ, பொட்டாசியம் மற்றும் ஆக்சிடேட் போன்ற சத்துக்கள் இந்த பழத்துல காணப்படுது. மேலும் இந்த பழத்துல ஆக்சினேட்ட பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க. சரிங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பழத்துல அதிக அமிலத்தன்மை காணப்படும். இதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊறுகாயாக பயன்படுத்துறாங்க, ஜூஸாகவும் பயன்படுத்துறாங்க, ஜாம் மற்றும் குழம்புகள்ல பயன்படுத்துறாங்க. மேலும் இதை ட்ரையாக வற்றலாகவும் பயன்படுத்துறாங்க. மீன் குழம்புகள் போன்ற குழம்புகள்ல டேஸ்டுக்காக இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த மரத்தோட தாயகம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா அல்லது மலேசியாவிலிருந்து வந்ததாக கூறப்படுது. பொதுவாக ஆசிய நாடுகள்ல இந்த மரமானது பரவலாக காணப்படுது. இதை ஒவ்வொரு நாடுகளிலும் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா மலேசியா நாட்டுல இந்த மரத்தோட இலைகளையும் பழங்களையும் கோமாரி நோய்க்கான சிகிச்சைக்கு பயன்படுத்துறாங்க. மேலும் பிலிப்பைன்ஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா கையை கழுவுறதுக்கு சோப்பாகவும் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அங்குள்ள மலாய் மக்கள் இந்த பழத்தோட சாறை எடுத்து பிளேடுகள்ல துருப்பிடித்திருக்கிற துருவை அகற்றுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டுல இந்த பழத்தை நீரழிவு மற்றும் உயர அழுத்தத்திற்கு மருந்தாக பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இந்த பழத்தோட பொதுவான மருத்துவ குணங்கள் பாத்தீங்கன்னா இந்த காய் அல்லது பழங்களை நம்ம சாப்பிடுறதுனால இதய நோய்க்கு மருந்தாக பயன்படுது. இதய சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. இன்னும் பாத்தீங்கன்னா நீரழிவு நோய்க்கு மருந்தாகவும் இதன் காய் அல்லது பழங்கள் பயன்படுத்தப்படுது. பக்கவாத நோய்க்கும் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த பழங்கள் பயன்படுது. இதை சாப்பிடுறதுனால நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. சரிங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கு இந்த பழங்கள் பயன்படுதுங்க. இந்த பழத்தை சாப்பிடுறதுனால உடல் எடை குறையுது. முகத்துல பருக்கள் உள்ளவங்க இந்த பழத்தோட சாறை எடுத்து முகத்துல பூசி வரும்போது பருக்கள் மறையுது. மேலும் முகமானது தெளிவுடன் காணப்படுது. இத்தனை மருத்துவ குணங்கள் இந்த பழத்துல காணப்படுது. சரிங்களா? இந்த பழத்தை ஒரு சில பேர் இதை சாப்பிடக்கூடாதுங்க. ஒவ்வொருடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்றபடி இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. குறிப்பாக இந்த பழத்தில் அதிக புளிப்பு சுவை மற்றும் அமிலத்தன்மை இருப்பதால சளி இருமல் பிடிக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் கொண்டவங்களுக்கு இந்த பழம் ஒத்து வராது. அதிகமாக இவங்க சாப்பிடக்கூடாது. இன்னும் பாத்தீங்கன்னா பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. சோ கல்லடப்பு ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த ப்ராப்ளம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரிங்க, இந்த வீடியோ இவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய தகவல் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த பயனுள்ள தகவலோடு நாம் சந்திக்கலாம். நன்றி.